மேஷ ராசி அதே மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன நெக்ஸ்ட் ஆக்ஷன் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரியான ஒரு ஆசைகள் ஒரு கனவுகள்லாம் இருக்கோ அந்த கனவுகள்லாம் வந்து ரியாலிட்டியில நடக்கிறதுக்கான பாசிபிள் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னரையும் நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆசைகள் இருக்கு இல்ல, கனவுகள் இருக்கு இல்ல, அது எல்லாமே நிறைவேறும். அது எல்லாமே நடைமுறையில சாத்தியமாக ஆரம்பிக்கும். ஸோ வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு ரிலேஷன் சார்ந்து ஒரு நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நடத்தி இருக்கிறதால நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், ஃபுல்ஃபில்லோட இருக்கணும். உங்க பார்ட்னருக்கு தேவையான விஷயங்களை செய்யறதால, அதாவது அவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்க சந்தோஷம் அடைஞ்சாலும் கண்டிப்பா உங்களுக்கு அதுல மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அண்ட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட உங்களுக்கு சார்ட் அவுட் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு நம்பிக்கை ஏற்படும். உங்க பார்ட்னர் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். அதே அளவுல அதே சமயத்துல அவங்களுக்கும் உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை அண்ட் உங்களை பத்தி அவங்க யோசிக்கும் போதே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் தருணங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்ல நடக்கும். ஸோ அதுக்கு நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கான ஒரு